திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நிகழ்வுகள் இனிதே தொடங்குகிறது. உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவராம் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டில் கொண்டாடப்படும் முப்பெரும் விழா இது. ஆம், திராவிட இயக்க வரலாற்றை நான்காக பிரித்தால் 1917 சர் பிட்டி தியாகராயர் டாக்டர் டி.எம். நாயரால் தென்னிந்திய நல உரிமை சங்கமாய் உருவான நீதி கட்சி, அதற்கு அடுத்து 1925 தந்தை பெரியாரால் நிறுவப்பட்ட சுயமரியாதை இயக்கம், 1944 நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து உருவான திராவிடர் கழகம், அதைத் தொடர்ந்து 1949 செப்டம்பர் 17 பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவான திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க பெற்ற தினமும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பார்ப்போற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினமும் இணைந்து கொண்டாடப்படும் ஆகச் சிறந்த ஜனநாயக இயக்க வரலாற்றின் மாபெரும் விழாவே முப்பெரும் விழா. அது மட்டுமன்று, கொட்டும் மழையில் ராபின்சன் பூங்காவில் கொள்கை புரட்சியோடு கட்டமைக்கப்பட்ட கழகத்தின் பவள விழா கொண்டாட்டம் முப்பெரும் விழாவின் மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாய் ஒளிர்கிறது. பகுத்தறிவு சிந்தனையை சமூகத்தில் வித்திட்ட தந்தை பெரியாரின் கடமையை, சுயமரியாதை புரட்சியை அன்னை தமிழ்நிலத்தில் விளைவித்த பேரறிஞர் அண்ணாவின் கண்ணியத்தை சமத்துவம் சமூக நீதி குரலாய் உலகெங்கும் ஓங்கி ஒலித்த அஞ்சுகத்தாய் புதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரின் கட்டுப்பாட்டை, இவை மூன்றையும் ஒரு சேர நின்று கட்டி காத்து கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி, இதோ நம் கண் முன்னே தமிழினம் போற்றும் சரித்திர தலைவர், வான்புகழ் கொண்ட வரலாற்றின் நாயகர், 5 முறை நாடாண்ட அஞ்சுக செல்வர், ஐந்தமிழ் அறிஞர் ஐயன் கலைஞர் அவர்கள் உரையாற்றுகிறார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தந்தை மு.க. ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புத்தான். கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர், திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச் சிறப்பாக வழிநடத்துகிறார். இனமானம், மொழிமானம், சுயமரியாதையை கண்போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், அண்ணாவின் புகழ் ஓங்குக திராவிடமாக. மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையாற்றுவார். வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவும் முப்பெரும் விழாவும் ஒரு சேர நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்து இறுதியாக விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி விழா பேரோடை ஆற்றிட வருகை தந்து வீற்றிருக்கிற இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று இந்திய மக்கள் அனைவராலும் போற்றப்படுகிற, பாராட்டப்படுகிற
வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதல்வர் இனி அண்ணன் தளபதி அவர்களையும், நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் துரைமுருகன் அவர்களையும், வாழ்த்திட வருகை தந்து வீட்டிருக்கிற கழகத்தின் பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் TR பால் அவர்களையும், அண்ணன் KN நேரு அவர்களையும், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் I பெரியசாமி அவர்களையும், பெருமதிப்பிற்குரிய முனைவர் க பொன்முடி அவர்களையும், மரியாதைக்குரிய இனி அண்ணன் ராஜா அவர்களையும், மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களையும், மரியாதைக்குரிய அண்ணன் அந்தியூர் ப செல்வராஜ் அவர்களையும், வருகை தந்து வீட்டிருக்கின்ற சிறப்பு செய்து வீட்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தின் எழுச்சிமிகு வழிகாட்டி பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு உதயநிதி அவர்களுக்கும், விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற விருதாளர்களுக்கும், இயக்கத்தின் சார்பில் விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தின் முன்னோடி பெருமக்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர்களுக்கும், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும், மாநில அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கும், தலைமை கழகத்தின் நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மைதானத்தை பொறுத்தவரை இயக்க வரலாற்றில் வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஒரு மகத்தான மாற்றத்தை, மகத்தான ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்புகளை உருவாக்கி இருக்கிற மைதானம் நந்தனம் YMCA மைதானத்தில் தான் 2017 ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மூத்த பிள்ளை முரசொலியின் பவள விழா இங்கே நடைபெற்று, அதனால் வரை வேறொரு கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சேர அழைத்து இங்கே விழா நடத்தி, தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கிய நாள் தொடங்கி இன்று வரை நின்ற தேர்தலில் எல்லாம் வென்று காட்டி வருகிற வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமிட்டார்கள். தொடர்ந்து 2018 ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் தேதி நம்மையெல்லாம் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு சென்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு தெற்கில் உதித்த சூரியன் கலைஞருக்கு புகழஞ்சலி எனும் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் குலாம் நபி ஆசாத், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்களில் ஒருவரான நிதின் கட்கரி, நினைவில் வாழும் சீதாராம் யெச்சூரி, சுதாகர் ரெட்டி போன்ற அகில இந்திய கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் ஒரு மேடையில் நிற்க வைத்து இதுவரை இந்தியா வேறெங்கும் கண்டிராத வகையில் அனைத்து கட்சியின் தேசிய தலைவர்களையும் ஒரு மேடையில் நிற்க வைத்து கலைஞருக்கு புகழஞ்சலியை செலுத்த வைத்த பெருமைக்குரியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் இதே மைதானத்தில் 2019 ஜூன் திங்கள் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 96வது பிறந்த நாளும், அன்றைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் மகத்தான வெற்றியை பெற்றும், நின்ற இடைத்தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றியினை பெற்றும், வெற்றி பெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாது தமிழகத்து வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்த ஒரு மிக பெரும் மாநாட்டுக்கு நிகரான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியவரும் வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதேபோல் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை பொறுத்தவரை அவர் 87, 88ஆம் ஆண்டுகளில் ஏறத்தாழ 37, 38 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய பிறந்த நாள் ஆலயம்மன் கோவில் தெருவிலும் மக்கீஸ் கார்டன் போன்ற தெருக்களிலும் அந்த பிறந்த நாள் விழாக்கள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகளில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக பங்கேற்ற அந்த நிகழ்வுகளில் உரையாற்றுவார்கள், நன்றி உரையாற்றுவார்கள். ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பிறந்த நாள் விழா மேடையில் தோன்றியதென்பது நந்தனம் YMCAவில் நடைபெற்ற இந்த விழா மேடையில் தான். அந்த மேடையில் தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்களும், அகிலேஷ் யாதவ் அவர்களும், தேஜஸ்வி யாதவ் அவர்களும், பரூக் அப்துல்லா போன்ற தேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் 40க்கு 40 என்கின்ற அந்த மகத்தான புத்தகத்தில்
ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த 70வது பிறந்த நாளில் இங்கே கூடிய தேசிய தலைவர்கள் அதன் மூலம் உருவானதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு மகத்தான கூட்டணி. அந்த கூட்டணியும் இந்த அரங்கிலிருந்து உருவாக்கிய பெருமைக்குரியவர் வணக்கத்திற்குரிய நம்முடைய தலைவர் அவர்கள். அதேபோல் அதே ஆண்டு 2023 அக்டோபர் திங்கள் 14ஆம் தேதி வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இதே மேடையில் தான் பெருமதிப்பிற்குரிய அன்னை சோனியா அவர்களையும் மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி போன்ற மகளிர் தலைவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மகளிர் மாநாட்டை நடத்தி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வழிகாட்டினார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற இந்த மைதானத்தில் சென்னை தெற்கு மாவட்ட திமுகவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவையும் நடத்துவதற்குரிய வாய்ப்பை தந்த அவருடைய அந்த கருணை மிகுந்த உள்ளத்திற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் இங்கே நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்த அண்ணன் தளபதி அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.